வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது மன்னார்குடி. மன்னார்குடியில் நம்ம மீனாட்சி சொக்கநாதர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க இந்த நாகலிங்க மரத்தை பார்க்க வந்திருக்கோம். நான் முன்னாடியே ஒரு 7 to 8 years பேக் வந்திருக்கேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு மேரேஜ் 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் நடந்துச்சு. என் ஃப்ரெண்டோட மேரேஜ் 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் நடந்துச்சு. அவன் இப்போ லண்டனில் இருக்கான். நான் அவனோட இன்ஸ்டாகிராமுக்கு இந்த வீடியோ நான் கண்டிப்பாக டேக் பண்ணுறேன். இவன் மேரேஜ் நடந்த கோவில் வாசலில் நான் இந்த கண்டென்ட்டை பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த நாகலிங்க மரம் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா கேனன் பால் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. கேனன் அப்படின்னு சொன்னால் பீரங்கின்னு அர்த்தம். பீரங்கிக்குள்ளர போடுற குண்டு மாதிரி இருக்கும் இதோடைய காய். இந்த பாருங்க பார்த்தீங்களா, பெரிய சைஸு விளாம்பழம் மாதிரியே இருக்கா. இதுக்குள்ளர இருக்கிற பழத்தோடைய அந்த மசையும் உங்களுக்கு விளாம்பழம் மாதிரியே தான் இருக்கும். அதோட விதைகளும் விளாம்பழம் மாதிரியே தான் இருக்கும். இது அதோடைய வெரைட்டி தான் போட்டிருக்கு. அது என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இங்கிலீஷில் இதை கேனன் பால் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இதுக்கு பேர் நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாகலிங்கம் அப்படிங்கிறது இதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா இதோடைய பூ அமைப்பு. இதை நான் ஒரு பூ இருக்குது பக்கத்தில், அதை நான் பறித்து ஏன் இது நாகலிங்கம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இதை கீழே போட்டுருவோம். இது பெரும்பாலும் நம்ம ஏரியாவில் கோவிலில் தான் வச்சுருப்பாங்க. எல்லா கோவில்களையுமே இருக்காது, ஒரு ரேரான ஒரு இடங்கள்ல இருக்கும். அது கோவிலில் தான் இருக்கும். ஒரு சில பெரிய பெரிய தோட்டங்களில் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் நாகலிங்க மரம் இருக்குது. அது இந்த அளவுக்கு பெருசாக இன்னும் பூக்களை இந்த மாதிரி கொடியெல்லாம் இன்னும் வரல. ஆனால் அது இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. நான் அதை ஒரு கிளிப்பில் பேச நான் காட்டுறேன், சொல்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முதிர்ச்சியான ஒரு மரம். எப்படி இதுக்கு ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கும். அதேமாரி நம்ம மாட்டாசுத்திரி இருக்குல்ல, அந்த மாட்டாசுத்திரியில் இப்போ வட்டாட்சியர் அலுவலகம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாகலிங்க மரம் இருக்கும். ரொம்ப இது மாதிரி பிக் பண்ணி சொல்லிடலாம் அங்கே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திருவாரூரில் சீதலாதேவி அம்மன் கோவிலில் நாகலிங்க மரம் இருக்கும். ரொம்ப ரேரஸ்டான ஒன்று. இது இதோடைய நேட்டிவ் ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரத்தோடைய பிரீடு தென்னாப்பிரிக்கா. அங்கேருந்து பிற இடங்களுக்கு பரவுனது தான். அங்கே இருக்கக்கூடிய ரெய்னி ஃபாரஸ்ட்டில் நல்லா தழைச்சி மிக பெருசு அளவில் வளர்ந்து பெரிய பெரிய காய்களை கொண்டு இருந்துச்சு. இதில் காய்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு கை 2 கை அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நான் இதே காய்களை நல்லா ஒரு பால் அப்படி உருட்டி விட்டு விளாடுவாங்களே 3 விரல் வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி பால் சைஸ்லலாம் நான் அது காயை பார்த்துருக்கேன். அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஏரியாவில் வாஞ்சூர்னு நினைக்கிறேன். அது வாஞ்சூர் அந்த ஏரியாவில் இருக்குது. இதில் இருக்கிற அந்த பூவை பறித்து நான் காட்டுறேன். ஏன் இதை நாகலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. மோஸ்ட்லி அங்கே நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்திட்ட இருக்குல்ல, அதில் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்க, இது பூ இருக்கா, இந்த பூக்கு மேலே உங்களுக்கு 5 இதழ்கள் இருக்குது. இது உள்ளேருந்து ஒரு சின்ன கொடி மாதிரியான தனியாக ஒரு அமைப்பு இதில் தனியாக தொங்குது பாருங்க. இது ஒரு வித்தியாசமா. இது உள்ளார நீங்கள் அப்படி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் நம்ம லிங்கம் இருக்கு இல்லையா, லிங்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர் பார்ட் மாதிரியே இதுக்குள்ளே ஒரு பாட்டு இருக்கும். நல்லா க்ளோஸில் பாருங்கள். நடுவில் புள்ளி மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒன்று இருக்கா. அதுக்கு மேலே இது எப்படி நாகம் மாரி கவர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஒரு அமைப்புக்காக மட்டும்தான் இதை நாகலிங்கம் அப்படின்னு இதுக்கு பேர் வந்தது. ஸோ ஒரு சில பேருக்கு ஃபார் ஹியூமன்ஸுக்கும் ஃபார் மேல் ஜெண்டர் நாகலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. ஸோ அது இந்த பேர்லேருந்து வந்துச்சா இல்லை அவங்க பேர் தான் இந்த பூக்கு வச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரில. பட் இது இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்காக நடுவில் லிங்கம் மாரியும் மேலே நாகம் மாரியும் இருக்கிறதுனால தான் இதுக்கு நாகலிங்கம் அப்படிங்கிற ஒரு பேர் கலோக்கியில் வந்துச்சு. ஆனால் இதுக்கு கெனான் பால் ட்ரீ அப்படிங்கிறதா உண்மையான பேர். அவ்வளோ நறுமணமாக அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்கும். அப்பா, நான்லாம் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள உள்ளர முன்னாடி ஒரு 4 to 5 years பேக்கு சைக்கிளிங் வருவேன். நிறைய ஒரு பால்தீன் எடுத்துகிட்டு வருவேன். தினைக்கும் நிறைய கீழேயே இருக்கும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா. அது எல்லாத்தையும் நிறைய பறித்து போட்டுக்கிட்டு நான் போவேன். இந்த பார்த்தீங்களா, இது இதோடைய மொட்டு. இந்த பாருங்க, இதில் இருக்கக்கூடியது இது இதோட மொட்டு. இதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு இதழ்களாக விரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். உங்கள் ஊர்லேயும் நாகலிங்க மரம் இருக்கா, இந்த மாதிரி முதிர்ச்சியான மரம் காய்க்கக்கூடிய அளவில் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய அதோட காய்கள் கீழேயே கொட்டி இருக்கு. இந்த பாருங்க, இந்த அங்கே ஒன்று கிடக்கு, நம்ம கேமராமேன் கால்கிட்ட ஒன்று கிடக்கு. இந்த பாருங்க, இங்கே ஒன்று கிடக்கு. இந்த பாருங்க, இங்கே ஒன்று கிடக்கு. ஐ திங்க் எனக்கு தெரில சரியா, பட் இது கீழே உளுந்து அதுலேருந்து முளைச்ச இதோடைய செடிகள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் இலை ஒன்றா தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இதோட இலை ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. மேபி இந்த காய்கள்லேருந்து வந்த விதை தான் இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செடிகளை கொஞ்சம் காவந்து பண்ணி இங்கே இருக்கிறவங்க கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சிவபக்தர்கள் இதை ரெடி பண்ணீங்க அப்படின்னா ரேரஸ்டான பிளான்ட்டை நீங்கள் காப்பாற்றலாம். இங்கே பிளான்ட் இருக்குது, லைவாகவே இருக்குது. அதையும் பாருங்கள். இதுதான் இதோட காய். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நாகலிங்க மரத்தை பார்த்துருக்கீங்களா, இந்த மாரி முதிர்ச்சியான இந்த மாரி விழுதுகள் விட்ட மரத்தை பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி பூவை பார்த்துருக்கீங்களா, இந்த காயை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே சொல்லுங்கள். உங்கள் ஊர்லேயும் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே ஃபோட்டோவோட மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன், டேக் கேர், பை.